ஹாய் கைஸ், வெல்கம் டு சிகே vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2-3 நாளோட சின்ன vlog தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் வெளியே போகும்போது மாங்காய்லாம் இப்போ சீசனே கிடையாது. எல்லா இடத்துலையும் மாங்காய் மாம்பழம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. பார்த்ததும் எனக்கு ஆசை வந்துடுச்சு. வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா மிளகாத்தூள் அதிகமாக கொட்டிடுச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நாள் வந்து நல்ல மழைங்க. நல்ல மழையில் ஒரு டீ சாப்பிட்டா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இயற்கையோடு பார்த்துட்டு அதையும் குடித்தாச்சு. அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் பஸ் ட்ராவல் பண்ணோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பஸ் ட்ராவல் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. மழையோடு சேர்ந்து குளிர் காற்று, பஸ்ஸில் வர பாட்டு இதெல்லாம் கேட்டுட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஃபேமிலியோடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போனது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த விழாக தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து சேலத்தில் வந்துட்டு இந்த கட்டிடத்தை பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க பாருங்கள். பஸ்ஸு நிறுத்துறதுக்கு வரதுக்கு இடமே சுத்தமாக மாறி போயிடுச்சு. இதையும் அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குட்டி ஆட்டுக்குட்டியை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஏறி மேலே வந்துட்டுச்சு. அதை ஒரு கிளிப் எடுத்தாச்சு. அப்புறம் நைட்டு வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரங்குச்சவடியில் வந்துட்டு ஒரு தட்டோட செட் கடை இருக்குதுங்க. இது எப்பயுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடை. அடுத்து ஒரு 2 days கழித்து வெளியே போனோங்க. அப்போ வந்துட்டு எங்கள் பாப்பா வந்து குழம்பு ஊற்றி தருவாங்களா, அந்த பச்சி கேட்டாங்க. நாங்கள் போய் அந்த ஆவின் பால் கடையில் போய் வாங்கினோம். ஆனால் குழம்பு தீர்ந்துடுச்சு, வெறும் பச்சி தான் இருந்தது. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை விழாவை பார்க்கலாம். பாப்பா சில்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சில்லி பொரித்து பிரியாணி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த வீடியோ தான் இது பாருங்கள். பிரியாணி, சில்லி, நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி இதை சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிங்க. அடுத்த நாள் ஒரு 2 days கழித்து கடைக்கு போயிருந்தப்போ சில்லி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வாங்கின பாருங்க. இது வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். கொல்லப்பட்டியில் செம்மையான ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி சிக்கன் எந்த கடையிலும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு வெளியே போயிருந்தோம். அந்த டைமில் வந்துட்டு இந்த நத்தை வந்துட்டு அங்கே இருந்துச்சுங்களா. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நத்தை. வெளியே வரும்ன்ட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தோம், வரவே இல்லை. சரி போடன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்களும். இங்கே பாருங்கள், இந்த மட்டும் எடுத்துகிட்டு இதுவே ஒரு 8 minutesக்கு பக்கமாக இருந்துச்சு. இது ஸ்பீடாக ஓட்டி விட்டுருந்தேன் பாருங்கள். அப்புறம் ஒரு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. எப்பயும் நம்மளுக்கு புத்துணர்ச்சி விட்றது இந்த காஃபி, டீ அந்த மாதிரி தானுங்களே. அதனால் ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மகா சங்கடகர சதுர்த்தி வந்துச்சுங்களா. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சாமி வச்சுருக்காங்க, குபேர கணபதி அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு பூஜை போட்டுட்டு நைட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. அதுதான் இது. என்னென்னு பார்த்திங்கன்னா, பொங்கல், சுண்டல், அப்புறம் தக்காளி சாதம், கேசரி, இது எல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த விளாக் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.